Welcome to on exercise 5.5 differentiation technique. Previous classல first principle யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாம்ன்றத பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணலாம். டிஃபரன்சியேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலா எந்த அளவு தெளிவாக தெரியுதோ அந்த அளவு நம்மளால் சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நான் சொல்கிறேன், சில ஃபார்முலாஸை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா d by dx டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n. d by dx கீழே இங்கே எக்ஸ்னு வருதுன்னா டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸ் பவர் என்னோட ஃபார்முலா n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. தென் d by dx ஆஃப் எக்ஸ், எக்ஸ்ன்ற வேரியபிளை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது அதோட ஆன்சர் 1. d by dx ஆஃப் கான்ஸ்டன்ட், எந்த ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்சியேஷன் பண்ணாலும் அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 100, 1000 எதுவாக இருந்தாலும் அதோட வேல்யூ 0. d by dx ஆஃப் k into x, kன்றது கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது ப்ராடக்டில் வந்தால் கான்ஸ்டண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸை பொறுத்து எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் வேல்யூ 1. ஸோ ஆன்சர் இங்கே k. d by dx ஆஃப் 1 by x, 1 by xோட டிஃப்ரென்சியேஷன் minus 1 by x square. d by dx of root of x, root of x ஓட differentiation value 1 by 2 root of x. இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு ஃபார்முலாவோட படிச்சுட்டே வாங்க, ஈஸியாகிடும். d by dx of e power of x differentiation பண்ணால் e power of x. then e power of ax differentiation பண்ணால் e power of ex, x ஓட கோஎஃபிஷியன்ட் இங்கே ப்ராடக்டில் எடுத்துக்கணும். then d by dx of e power of ax plus b, e power of x இருந்தாலும் e power of ax இருந்தாலும் e power of ax plus b இருந்தால் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். பட் என்ன மட்டும் மாறுனா x கூட ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அதை ப்ராடக்டில் எடுத்துக்கணும். d by dx of e power of minus x square, e power of minus x square டிஃபரன்சியேஷன் பண்ணால் e power of minus x square. தென் e பவரில் என்ன இருக்கோ அதோட டெரிவேட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர்னா அதோட ஆன்சர் 2x. மைனஸ் இருக்கு, மைனஸ் எடுத்துக்கிட்டோம். d by dx ஆஃப் a பவர் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்சியேஷன் பண்ணால் a பவர் ஆஃப் எக்ஸ் log a. தென் d by dx ஆஃப் இங்கே எல்லாமே எக்ஸை பொறுத்து நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணுறோம். log எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணால் 1 by x. தென் d by dx ஆஃப் log ஆஃப் x plus a, log of x plus a டிஃபரன்சியேஷன் பண்ணால் 1 by x plus a. இதிலே log of ax plus b, log x இருந்தால் 1 by x, x plus a இருந்தால் x plus a, ax plus b இருந்தால் ax plus b. தென் x ஓட கோஎஃபிஷியன்ட்டை ப்ராடக்டில் எடுத்துக்கணும். d by dx of log of x, பேஸில் ஈன்னு இருந்தால் 1 by x, பேஸில் இங்கே ஏன்னு வரும்போது 1 by x into log a. d by dx of sin x ஓட டிஃபரன்சியேஷன் cos x, d by dx of cos x ஓட டிஃபரன்சியேஷன் minus sin x. d by dx of tan x னா secant square x, d by dx of cot x னா minus cosecant square x. d by dx of secant x equal to secant x into tan x, d by dx of cosecant x equal to minus cosecant x into cot x. பேஜ் நம்பர் 115 இருக்கிற இந்த 21 ஃபார்முலாவும் நல்லா தெளிவாக தரவாக படிச்சுருங்க. இதுக்கப்புறமா டிஃப்ரென்சியேஷனோட அடிஷன் ரூல். அடிஷன் பண்ணும்போது 2 ஃபங்க்ஷன் வந்தால் f of x ப்ளஸ் g of xன்னு வரும்போது இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது f of x தனியாக டிஃப்ரென்சியேஷன் பண்ணலாம், g of x தனியாக டிஃப்ரென்சியேஷன் பண்ணலாம். இதே போல் தான் சப்ராக்ஷன் ரூலும். மைனஸ் பண்ணும்போதும் f of x தனியாக மைனஸ் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம், மைனஸ் g of x தனியாக டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம். இதிலே இப்போ ப்ராடக்ட் ரூல் வரும்போது 2 ஃபங்க்ஷன் ப்ராடக்டில் இருந்தால் uன்னு ஒரு ஃபங்க்ஷன், vன்னு ஒரு ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷன் இப்போ ப்ராடக்டில் வரும்போது d by dx of u into v, 2 ஃபங்க்ஷன் ப்ராடக்டில் வந்தால் முதல் uவை எடுத்துக்கிட்டு vயை மட்டும் தனியாக டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம், ப்ளஸ்ஸு v எடுத்துக்கிட்டு uவை மட்டும் தனியாக டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். அதான் u dv by dx plus v du by dx. இதை
u vன்னு வரும்போது d by dx of u into v வந்து u v dash vனா v ஓட டிஃபரன்சியேஷன் plus v u dash u ஓட டிஃபரன்சியேஷன். நெக்ஸ்ட் இல்லை கோஷன்ட் ரூல். கோஷன்ட் ரூலில் u by v டூ ஃபங்க்ஷன் டிவைடில் வரும்போது ஃபஸ்ட் இங்கே டிவைடில் v ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு நியூமரேட்டரில் முதல் வியை மட்டும் எடுத்துக்கிட்டு யூவை டிஃபரன்சியேஷன் பண்ணணும் மைனஸ் யூவை மட்டும் எடுத்துக்கிட்டு வியை டிஃபரன்சியேஷன் பண்ணணும். இது இதோட கோஷன்ட் ரூல் தான் இம்பார்ட்டன்ட். யூ பை வின்னு வரும்போது டிவைடில் வி ஸ்கொயர் நியூமரேட்டரில் வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ். ஸ்கேலார் ப்ராடக்ட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் சி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் வந்தால் அதை அவுட் சைடில் எடுத்துகிட்டு வெறும் ஃபங்க்ஷனை மட்டும் டிஃபரன்சியேஷன் பண்ணால் போதும். இந்த எல்லா ஃபார்முலாவையும் பேஸ் பண்ண மாதிரி ப்ராப்ளம் பார்க்கலாம். நான் எல்லா மெத்தட்லையும் ஒவ்வொரு சம்போடு சால்வ் பண்ணுறேன். ரிமைனிங் சம் நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸைஸ் 5.5ல கொஷின் நம்பர் 1 டிஃபரன்ஷியேட் தி ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே டி பை dx of given function 3x power 4 minus 2x power 3 plus 4x plus 8. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் தனித்தனியாக நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறோம். முதல் இங்கே d by dx of 3x power 4 நீங்கள் மைனஸ், ஸோ மைனஸ் வெளியே எடுத்துடலாம். d by dx of 2x power 3 plus d by dx of 4x plus d by dx of 8. 3ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது ப்ராடக்டில் கான்ஸ்டன்ட் வரும்போது வெளியே எடுத்துடலாம். அது 3 into d by dx of x power 4 மைனஸ் இங்கே 2 கான்ஸ்டன்ட், ஸோ வெளியே எடுத்துட்டா d by dx of x power 3 plus இங்கே 4 constant, so 4 வெளியே எடுத்துட்டா d by dx of x plus 8ன்றது கான்ஸ்டன்ட். எப்பயுமே கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது ஆன்சர் 0. ப்ராடக்டில் வரும்போது ஆன்சர் 0 ஆகாது. தனியாக வரும்போது கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்சியேஷன் பண்ண ஆன்சர் 0. இப்போ இங்கே எல்லாத்துக்கும் காமனாக ஒரே ஒரு ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். d by dx of x power n into x power n minus 1. ஸோ இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது. x power 4 என்னுக்கு பதிலாக இங்கே 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 4 into x power 4 minus 1 minus 2 x power 3 என்னுக்கு பதிலாக இங்கே 3, ஸோ 3 into x power 3 minus 1 plus 4. எக்ஸை பொறுத்து எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணால் வேல்யூ 1 ப்ளஸ் இங்கே 0 விட்டுடலாம். 3 into 4 x power 4 minus 1 இங்கே 3 minus 2 into 3 x power 3 minus 1 2 plus 1 into 4 4. 3 4s are 12 x power 3, 2 3s are minus 6 x square plus இங்கே 4. ஸோ இதான் நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை டிஃபரன்சியேஷன் பண்ணி வந்த ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் 5 by x power 4 minus 2 by x power 3 plus 5 by x. ஸோ சொல்யூஷன் இங்கே d by dx ஆஃப் கொடுத்துருக்கிற அந்த ஹோல் வேல்யூவை எக்ஸை பொறுத்து டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறோம். minus 2 by x power 3 plus 5 by x. இங்கே d by dx ஆஃப் 5 into டினாமினேட்டரில் வந்து எல்லா எக்ஸையும் இப்போ நியூமரேட்டருக்கு மாற்ற போகிறோம். டினாமினேட்டரில் x power 4 நியூமரேட்டர் கொண்டு போனால் x power minus 4 minus 2. டினாமினேட்டரில் x power 3 நியூமரேட்டர் கொண்டு போனால் x power minus 3 plus 5 into டினாமினேட்டரில் x power 1 minus 1 மாறும். இப்போ இதை ஒவ்வொரு டேர்மையும் நம்ம தனித்தனியாக டிஃபரன்சியேஷன் பண்ணலாம். d by dx ஆஃப் 5 into x power minus 4. ஸோ மைனஸ் எடுத்துக்கிட்டு
d by dx of 2 into x power minus 3 plus d by dx of 5 into x power minus 1. இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் எல்லாம் இங்கே ப்ராடக்டில் இருக்குது, அதை அவுட் சைடில் எடுத்துடலாம். ஸோ இங்கே d by dx of 5ன்றது கான்ஸ்டன்ட், ஸோ வெளியே எடுத்துட்டா x பவரில் மைனஸ் 4, 2 கான்ஸ்டன்ட், ஸோ 2 வெளியே எடுத்துட்டா d by dx of x பவர் மைனஸ் 3 ப்ளஸ் 5 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டா d by dx of x பவரில் மைனஸ் 1. கான்ஸ்டன்ட் தனியாக வரும்போது மட்டும்தான் அதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 0. இது போல் ப்ராடக்டில் வந்தால் அதை நம்ம அவுட் சைடில் எடுத்துடலாம். ஸோ இங்கே பெருக்கிற எல்லா டேர்முக்குமே எக்ஸ் பவர் மைனஸ் 4, எக்ஸ் பவர் மைனஸ் 3, எக்ஸ் பவர் மைனஸ் 1 எல்லாமே இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் சம்திங்காக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணும்போது இங்கே டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என்னோட ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ 5 இன்டூ எக்ஸ் பவர் என்னுக்கு வராங்க மைனஸ் 4. ஸோ மைனஸ் 4 பவரில் எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ மைனஸ் 4 மைனஸ் 1 மைனஸ் 2 எக்ஸ் பவரில் மைனஸ் 3 n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. என்னுக்கு பதிலாக மைனஸ் 3 எக்ஸ் பவர் மைனஸ் 3 மைனஸ் 1 ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பவரில் மைனஸ் 1. என்னுக்கு வராங்க மைனஸ் 1. So minus 1 into x power minus 1 minus 1. 5 into minus 4 x power minus 5 minus 2 minus 3 into x power minus 4 plus 5 minus 1 x power minus 2. 5 into minus 4 minus 20 x power minus 5. Minus into minus plus 3 into 2 6. X power minus 4 plus into minus minus 1 into 5 இங்கே 5 x power minus 2. இங்கே நியூமினேட்டரில் x power நெகட்டிவாக இருக்குது, இந்த டினாமினேட்டர் கொண்டு வந்தால் பாசிட்டிவாக மாறும். ஸோ மைனஸ் 20 x பவரில் 5 ப்ளஸ் 6 x பவர் 4 மைனஸ் 5 பை எக்ஸ் ஸ்கொயர். தேர்ட் சப்டிவிஷன் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 by cube root of x plus e power of x ஓட differentiation value. ஸோ மொதல் இங்கே d by dx of root of x plus 1 by cube root of x plus e power of x. d by dx of root of x. ஃபர்ஸ்ட் இங்கே ரூட்டோட வேல்யூ 1 by 2, ஸோ x பவர் 1 by 2 plus 1 by cube root ஓட வேல்யூ 1 by 3. ஸோ x பவர் 1 by 3 plus e power of x. இப்போ இதை தனித்தனியாக டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறோம். அது d by dx of x power 1 by 2 plus d by dx of x 1 by x power 1 by 3. அதை நியூமரேட்டருக்காக கொண்டு போனால் x power minus 1 by 3 plus d by dx of e power of x. இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா x பவர் 1 by 2. ஸோ பவர் ஃபார்முலா, ஸோ d by dx of பவரில் x பவர் என்னோட ஃபார்முலா n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1. ஸோ என்னுக்கு பதிலாக 1 by 2 1 by 2 x பவர் 1 by 2 மைனஸ் 1 ப்ளஸ் இங்கே என்னுக்கு பதிலாக மைனஸ் 1 by 3. ஸோ மைனஸ் 1 by 3 x power minus 1 by 3 minus 1 plus d by dx of e power of x. e power of x differentiation பண்ணா சேம் இங்கே e power of x. ஸோ differentiation சால்வ் பண்ண போனா அதுக்கான ஃபார்முலா நமக்கு எந்த அளவு தெளிவாக தெரியுதோ அப்போ தான் சம்மு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1 by 2 x power 1 by 2 மைனஸ் 1னா மைனஸ் 1 by 2 plus minus of 1 by 3 x power 1 by 3 minus 1 கிராஸ் பண்ணும்போது இங்கே minus 3 minus 1 minus 4 by 3 plus e power of x 1 by 2 x power minus 1 by 2 அந்த டினாமினேட்டருக்கு மாற்றும் போது x power of 1 by 2 plus into minus minus 1 by 3
எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் 4/3 டினாமினேட்டருக்கு மாற்றும் போது ப்ளஸ் இங்கே 4/3 ப்ளஸ் இ பவர் ஆஃப் எக்ஸ். ஃபோர்த் சப்டிவிஷன் 3 + 2x - x ஸ்கொயர் பை எக்ஸ். இப்போ இதோட வேல்யூவை டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் 3 + 2x - x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ். இப்போ நமக்கு இது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னா டிவிஷனில் இருக்குது. மேலே ஒரு ஃபங்க்ஷன் கீழே ஒரு ஃபங்க்ஷன். இப்போ டிவிஷனில் இருக்கும்போது இதுக்கு கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ பை வி. கோஷன்ட் ரூலை ஃபஸ்ட் பொறுத்த வரைக்கும் முதல்ல இங்கே வி ஸ்கொயர், நெக்ஸ்ட் இங்கே வி, யூவை மட்டும் டிஃபரன்சியேஷன் பண்ணுறோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ, தென் மைனஸ் யூவை எடுத்துக்கிட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் வியை மட்டும் இங்கே டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறோம். மேலே என்ன இருக்கோ அதை யூவாகவும் டிவைடில் என்ன இருக்கோ அதை வியாகவும் எடுத்துக்கணும். ஸோ வேல்யூ அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் டிவிஷனில் வி ஸ்கொயர், விக்கு பதிலாக இங்கே எக்ஸு, ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இங்கே வி, யூவை நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். யூ எதுனா எக்ஸு, அப்போ எக்ஸை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கலாம். யூவை என்ன பண்ணுறோன்னா டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம். இப்போ யூன்ற ஃபங்க்ஷன் 3 + 2x - x ஸ்கொயர். ஸோ டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது டி பை டிஎக்ஸ் ஆஃப் 3 + 2x - x ஸ்கொயர். இதை நம்ம டேரெக்டாகவும் டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியும். நம்ம பேசிக்காக ஆரம்பிக்கிறதால ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணவும் நமக்கு ஓரளவு தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறமா இதை டேரெக்டாக டிஃப்ரென்சியேஷன் பண்ணலாம். மைனஸ் யூவை எடுத்துக்கணும். யூ என்னவா இருக்குன்னா 3 + 2x - x ஸ்கொயர். தென் விஏ டிஃப்ரென்சியேஷன். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் வியோட வேல்யூ எக்ஸு. எக்ஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த ஹோல் டேர்மை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 3ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 0 ப்ளஸ் 2. எக்ஸை பொறுத்து எக்ஸையே டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் வேல்யூ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் பவர் என்னோட ஃபார்முலா டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என்னன்னா n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ பவர் அப்போ ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். 2 இன்டூ எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1னா வேல்யூ இங்கே 1, ஸோ 1 போட வேணாம். மைனஸ் ஆஃப் 3 + 2x - x ஸ்கொயர். எக்ஸை பொறுத்து எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் வேல்யூ 1 பை டிவைடில் இங்கே எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸு 2 மைனஸ் 2x மைனஸ் ஆஃப் 3 + 2x - x ஸ்கொயர். ஏன்னா 1 கூட இன்ட்டு பண்ணால் கண்டிப்பாக இங்கே அதே நம்பர் தான் வரும். ஸோ எக்ஸால் 2 இன்ட்டு பண்ணால் 2x, x இன்ட்டு எக்ஸ் இங்கே மைனஸ் 2x ஸ்கொயர். ஸோ மைனஸால் 1 இன்ட்டு பண்ணால் -3 மைனஸ் 2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ப்ளஸ் 2xம் மைனஸ் 2xை கேன்சல். மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரிமைனிங் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. இதை நீங்கள் டிவைட் டேர்ம் விட்டுட்டோம். ஸோ டிவைடில் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கொண்டு வரணும். அதே போல் இங்கே டிவைட்லையும் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஃபைனல் ஆன்சர் இங்கே எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதோட டிஃபரன்சியேஷன் வேல்யூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர். கொஷின் நம்பர் 1 இருக்கிற ரிமைனிங் சம்மை அசைன்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஷின் நம்பர் 2, டிஃபரன்ஷியேட் தி ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். செகண்ட் சம்மில் ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நான் செகண்ட் சம்மை மட்டும் சால்வ் பண்ணுறேன். ரிமைனிங் இருக்கிற 2 சம்மை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எந்த மாதிரி ஃபார்மேட் இருக்குன்னா மேலே ஒரு ஃபங்க்ஷன் அகெயின் கீழே ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இது டிவிஷனில் இருக்குது. ஸோ டிவிஷனில் இருக்கும்போது நம்ம இங்கே u பை வி கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். அதே போல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கும் u பை வி, செகண்ட் சப்டிவிஷனுக்கும் u பை வி, தேர்டுக்கு இங்கே u பை வி. நான் ஒரு சம் சால்வ் பண்ணுறேன். இதே மாதிரி ரிமைனிங் சம்மை சால்வ் பண்ணி பாருங்கள். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இது நமக்கு கொஷினில் கொடுத்துருக்கிற வேல்யூ. இங்கே டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ பை வியோட ஃபார்முலா முதல்ல வி du by dx minus u dv by dx
divided by v square. மொத்த v எடுத்துக்கிட்டு u differentiation minus u எடுத்துக்கிட்டு v ஓட differentiation divided by v square. given functionல numerator u ஆவும் denominator v ஆவும் எடுத்துப்போம். So first சால்வ் பண்ணும்போது மொத v ஓட வேல்யூ இங்க x square plus x plus 1 by du by dx. u x பொறுத்து differentiation பண்ண போறோம். u ஓட வேல்யூ இங்க ஃபர்ஸ்ட் இதில் v தான் எடுக்கணும். v ஓட வேல்யூ x ஸ்கொயர் இங்கே மைனஸ் எக்ஸ், ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. தென் டி பை டிஎக்ஸ் ஆஃப் u ஓட வேல்யூ x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ், ஸோ மைனஸ் ஆஃப் u ஓட வேல்யூ x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. தென் டி பை டிஎக்ஸ் ஆஃப் v ஓட வேல்யூ இங்கே x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 divided by v square. v க்கு பதிலா x square minus x plus 1 the whole square. ஃபர்ஸ்ட் நம்ம இது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. x square minus x plus 1 d by dx of u நம்ம டிஃபரன்சியேஷன் பண்றோம். ஃபர்ஸ்ட் இங்கே x square டிஃபரன்சியேஷன் பண்ணா 2x, அங்க நம்ம x பவர் என்னோட ஃபார்முலா அப்ளை பண்ணா பவரை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரும், பவர்ல ஒன்று மைனஸ் பண்ணுவோம். பிளஸ் எக்ஸை பொறுத்து எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணால் வேல்யூ 1, 1ன்றது கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்சியேஷன் பண்ணால் வேல்யூ 0. மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. தென் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்சியேஷன் பண்ணால் 2x மைனஸ் எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணால் 1, 1ன்றது கான்ஸ்டன்ட் டிஃபரன்சியேஷன் பண்ணால் 0 பை டிவைடில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே நம்ம டினாமினேட்டர் எதுவும் பண்ண வேணாம், நியூமரேட்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இன்ட்டு பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2xனா 2x ஸ்கொயர் 2x பவர் 3, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் பவர் 3. தென் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ப்ளஸ் 1னா ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இல்லை மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2x, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னா இங்கே மைனஸ் 2, இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1னா மைனஸ் எக்ஸ், 1 இன்ட்டு 2xனா ப்ளஸ் 2x, 1 இன்ட்டு 1னா இங்கே ப்ளஸ் 1. தென் மைனஸ் ஆஃப் அகெயின் இங்கே அதே மாதிரி இன்ட்டு பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2xனா 2x பவர் 3, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 1னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 2xனா ப்ளஸ் இங்கே 2x ஸ்கொயர், x into minus 1 minus x, 1 into 2x na plus 2x, then minus 1. divide எங்க expand பண்ணாம direct எடுத்துக்கலாம். so x square minus x plus 1 the whole square. 2x power 3, x square எங்க x square minus 2x square, மைனஸ் பண்ணும்போது minus x square, 2x minus x na plus x plus இங்க 1. first value minus of second value 2x power 3, 2x square minus x square na plus இங்க x square, 2x minus x na plus x and minus 1. divide x square minus x plus 1 the whole square. numerator 2x power 3 minus x square plus x plus 1, minus உள்ள இன்ட்டு பண்ணா minus 2x power 3 plus into minus minus x square plus into minus minus x minus into minus plus 1. divide x square minus x plus 1 the whole square. cancel பண்ணும்போது x cube and x cube cancel, x and x cancel, remaining 1 plus 1 இங்க 2 minus x square na minus 2x square by divide x square minus x plus 1 the whole square. numeratorல 2 காமன் எடுத்துட்டா 1 minus x square, divideல x square
ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட u பை v ஃபார்முலா. ஜஸ்ட் இங்கே dy dx ஆஃப் u பை vன்னு இருந்தால் ஃபார்முலா மட்டும் இங்கே அப்ளை பண்ண தெரிஞ்சால் போதும். முதல்ல இங்கே v யூவை டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். மைனஸ் யூ எடுத்துக்கிட்டு வியோட டிஃப்ரென்சியேஷன் டிவைடில் v ஸ்கொயர். தென் நம்மளால் எந்த அளவு சால்வ் பண்ணி ஷார்ட்டாக கொண்டு வர முடியுதோ அந்த அளவு ஷார்ட்டாக கொண்டு வந்தால் போதும். கொஷின் நம்பர் 3, டிஃப்ரென்ஷியேட் தி ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். தேர்ட் சம்மில் இருக்கிற இந்த 5 சப்டிவிஷனுமே u இன்ட்டு v ப்ராடக்ட் ரூலை யூஸ் பண்ணி வரக்கூடிய சம். இது ஒரு 2 சம்மோடு சால்வ் பண்ணுறேன். ரிமைனிங் சம்மை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஃபஸ்ட் சம் x இன்ட்டு sin x. எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன், sin xன்னு ஒரு ஃபங்க்ஷன், இங்கே 2 ஃபங்க்ஷன் இங்கே ப்ராடக்டில் இருக்குது. ஸோ நம்மளோட டிஃப்ரென்சியேஷனில் ப்ராடக்டோட ரூல் என்னென்னா u இன்ட்டு v. யூன்னு ஒரு ஃபங்க்ஷன், தென் செகண்ட் ஃபங்க்ஷனை வின்னு எடுத்துக்கலாம். 2 ஃபங்க்ஷன் இப்போ ப்ராடக்டில் இருந்தால் முதல் u எடுத்துக்கிட்டு வியை மட்டும் நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். v டேஷ்னா வியோட டிஃப்ரென்சியேஷன் ப்ளஸ்ஸு வியை எடுத்துக்கிட்டு u மட்டும் நம்ம எங்கே டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்சியேஷன் ப்ளஸ்ஸு செகண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்சியேஷன். இப்போ இங்கே ரூல் அப்ளை பண்ணும்போது dy dx ஆஃப் x இன்ட்டு sin x. இப்போ எக்ஸ்ன்றது u, sin xன்றது v. ஃபஸ்ட் இங்கே u, அப்போ x நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு v டேஷ், அப்போ sin xோட டிஃப்ரென்சியேஷன், sin xை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் இங்கே cos x ப்ளஸ் v. vன்றது sin xை டைரெக்டாக எடுத்துக்கலாம். u டேஷ், xோட டிஃப்ரென்சியேஷன் இங்கே 1. ஸோ ஆன்சரில் x இன்ட்டு cos x ப்ளஸ் sin x. இதான் நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூவோட டிஃப்ரென்சியேஷன் ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் e பவர் ஆஃப் x இன்ட்டு x ப்ளஸ் log x. ஸோ d பை dx ஆஃப் u இன்ட்டு v. முதல்ல u v டேஷ் ப்ளஸ் v u டேஷ். ஸோ இங்கே d பை dx ஆஃப் e பவர் ஆஃப் x இன்ட்டு x ப்ளஸ் log x. இப்போ இதில் e பவர் ஆஃப் எக்ஸை யூனும் x ப்ளஸ் log xை வின்னு எடுத்துக்கலாம். இப்போ 2 ஃபங்க்ஷன் இங்கே ப்ராடக்டில் இருக்கும்போது ப்ராடக்ட் ரூலை அப்ளை பண்ண போகிறோம். முதல் யூன்றது இங்கே e பவர் x, ஸோ டேரெக்டாக எடுத்துக்கலாம். தென் v டேஷ், அப்போ x ப்ளஸ் log xை டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம் 1 பை 1. ஃபஸ்ட் இங்கே எக்ஸை பொறுத்து எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் வேல்யூ 1 ப்ளஸ் log xை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 1 பை x. u v டேஷ் ப்ளஸ் v, vயோட வேல்யூ x ப்ளஸ் log x. ஸோ x ப்ளஸ் log x u டேஷ், uன்றது இங்கே e பவர் x. ஸோ e பவர் xை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் திரும்பவும் இங்கே e பவர் x. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன காமனாக இருக்குன்னா ஃபஸ்ட் டேர்ம்லையும் e பவர் x, செகண்ட் டேர்ம்லையும் e பவர் xை காமனாக எடுத்துடலாம். ஸோ e பவர் xை காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் 1 ப்ளஸ் 1 பை x ப்ளஸ் x ப்ளஸ் log x. ஸோ e பவர் xை காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் இருக்கிற வேல்யூவை ப்ளஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதே போல் ரிமைனிங் இருக்கிற செம்ம u இன்ட்டு v மாடலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஷின் நம்பர் 4, டிஃப்ரென்ஷியேட் தி ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதில் ஒரு 7 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 7மே ஒரே மாதிரி தான். ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இங்கே sin எக்ஸாக இருந்தால் காஸ் எக்ஸு, காஸ் எக்ஸ்னால் மைனஸ் sin எக்ஸு, இப்போ டேரெக்டாக கொடுத்தாங்க. பட் இந்த சம்மில் நம்மளால் டேரெக்டாக டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியாது. ஒரு சில அசம்ஷன் எடுத்து அதுக்கப்புறமா இங்கே டிஃப்ரென்சியேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட் சம்மும் அண்டு 5th சம் 6th சம் இதை மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். ரிமைனிங் சம்மை நீங்களே இதேமாரி அசம்ஷன் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் சப்டிவிஷனில் sin ஸ்கொயர் எக்ஸ் நமக்கு டேரெக்டாக d பை dx ஆஃப் sin எக்ஸ்னா காஸ் எக்ஸ்னு தெரியும். பட் sin ஸ்கொயர் எக்ஸுக்கு ஃபார்முலா இல்லை. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா d பை dx ஆஃப் sin ஸ்கொயர் எக்ஸ். இப்போ நமக்கு இப்போ இதோட ஆன்சர் தான் வேணும். ஸோ ஃபைன் பண்ணும்போது sin ஸ்கொயர் எக்ஸுக்கு டேரெக்டான ஃபார்முலா இல்லை, பட் அதோட ஆன்சர் ஃபைன் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். y ஈக்குவல் டு sin ஸ்கொயர் எக்ஸ். இது பேசிக் மெத்தட். நமக்கு பேசிக் தெளிவாக தெரிஞ்சிட்டா இதை நம்ம டேரெக்டாகவே டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெப் வைஸ் போயிடலாம் அதில். ஸோ இங்கே அசம்ஷனில் y ஈக்குவல் டு sin ஸ்கொயர் எக்ஸ் என்ன பண்ணுறோம்னா லெட் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். y ஈக்குவல் டு sin x தி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா sin ஸ்கொயர் எக்ஸ் ஒன்று தான், sin x தி ஹோல் ஸ்கொயர் ஒன்று தான். லெட் பவருக்கு உள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு ஒரு யூன்னு பேர் கொடுத்துக்கலாம். u ஈக்குவல் டு sin x. தென் இங்கே என்ன மாறும்னா y ஈக்குவல் டு sin xக்கு பதிலாக யூவை ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ u ஸ்கொயர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு டேர்ம் இங்கே 2 டேர்மாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸை பொறுத்து யூவோட டிஃப்ரென்சியேஷன், எக்ஸை பொறுத்து யூவை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் du பை dx, sin எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது cos x. தென் இங்கே யூவை பொறுத்து yயோட டிஃப்ரென்சியேஷன், ஸோ dy பை dx. u ஸ்கொயரை டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது எக்ஸ் பவர் nக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே யூவை பொறுத்து ஒய்யை டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது dy பை du. u ஸ்கொயர் இங்கே 2uன்னு மாறும். எப்போல்லாம் நமக்கு டேரெக்டாக டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியலையோ அப்போ அந்த டேர்ம் என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஒய்ன்னு பேர் கொடுத்துக்கிட்டு y ஈக்குவல் டு sin ஸ்கொயர் எக்ஸ். sin ஸ்கொயரை sin x தி ஹோல் ஸ்கொயராக மாற்றிக்கலாம். பவருக்கு உள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு யூன்னு பேர் கொடுத்துக்கிறோம். இப்போ இது வேல்யூ ஃபுல்லாக u ஈக்குவல் டு sin x, அப்போ y ஈக்குவல் டு sin xக்கு போல் யூவை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ இதில் இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இது டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்து டிபெண்டன்ட் வேரியபிளை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். du பை dx சைனை பண்ணும்போது cos x. அதே போல் இங்கே dy பை du ஈக்குவல் டு 2u. பட் நமக்கு என்ன வேணும்னா y ஈக்குவல் டு sin xனா எக்ஸை பொறுத்து இங்கே y மாறணும். இப்போ dy பை dx ஈக்குவல் டு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இங்கே dyயோட வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு செகண்டு du பை dx அப்ளை பண்ண போகிறோம். அப்போ தான் என்ன ஆகுனா இங்கே u அண்டு u கேன்சல்னால் நமக்கு dy பை dx கிடைக்கும். dy பை duவோட வேல்யூ இங்கே 2u இன்ட்டு இங்கே du பை dxனா cos x. நம்ம வரக்கூடிய ஆன்சரில் எல்லாமே இங்கே எக்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். பட் இங்கே u இருக்கு இல்லையா, ஸோ யூக்கு பதிலாக என்ன வேல்யூனா sin x. ஸோ 2 இன்ட்டு sin x இன்ட்டு cos x. ட்ரிக்னாமெட்ரிக்கில் 2 sin x cos x ஈக்குவல் டு sin 2x ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை இங்கே அப்ளை பண்ணுறோம். ஃபிஃப்த் சப்டிவிஷனில் ax ஸ்கொயர் ப்ளஸ்ஸு bx ப்ளஸ் c பவரில் n. ஸோ இங்கேயும் ஒரு டேர்ம் அதுக்கு பவரில் இருக்குது. ஃபஸ்ட் இங்கே லெட் y ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. இதை மட்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியும். பட் அதுக்கு பவரில் n இருக்குவீங்க, நம்மளால் டேரெக்டாக டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியாது. ஃபஸ்ட் இங்கே ப்ராக்கெட் ஆஃபுக்கு உள்ள என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் u ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ்ஸு bx ப்ளஸ் சின்னு எடுத்துக்கலாம். தென் இங்கே y ஈக்குவல் டு இந்த ஹோல் டேர்முக்கு என்ன பண்ணிட்டோம், யூன்னு பேர் கொடுத்துட்டோமா. ஸோ இங்கே u பவர் என்ன மாறும். இப்போ இந்த டேர்மை டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, ஏன்னா இங்கே எக்ஸ்ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இங்கே டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு u. ஃபஸ்ட்டு இங்கே du பை dxன்னு மாறும், டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஸோ ஏன்றது கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 2x ப்ளஸ் b கான்ஸ்டன்ட், எக்ஸை பொறுத்து எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் வேல்யூ 1. cன்றது கான்ஸ்டன்ட், ஸோ 0 ஆகிடும். இங்கே dy பை duன்னு கிடைக்கும், ஏன்னா இங்கே யூவை பொறுத்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம். u பவர் n, எக்ஸ் பவர் என்னுக்கு எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 பை n ப்ளஸ் 1. சரி, எக்ஸ் பவர் என்னுக்கு என்னென்னா d பை dx ஆஃப் எக்ஸ் பவர் என்னன்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. இப்போ n இன்ட்டு u பவர் n மைனஸ் 1. ஸோ ரெண்டு வேலையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நமக்கு வேணுன்றது dy பை dx. ஸோ அப்போ dy பை du இன்ட்டு du பை dx. ஸோ ஃபஸ்ட் இங்கே dy பை duனா n இன்ட்டு u பவர் n மைனஸ் 1. நெக்ஸ்ட் இங்கே du பை dxனா அதோட வேல்யூ 2ax ப்ளஸ் b. இப்போ இங்கே 2ax ப்ளஸ் b.
வரக்கூடிய ஆன்சரில் எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும், யூ வரக்கூடாது. ஸோ யூக்கு பதிலாக ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்ளை பண்ணுறோம். ஸோ என் இன்ட்டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி பவரில் n மைனஸ் 1 இன்ட்டு 2ax ப்ளஸ் பி. சிக்ஸ்த் சப்டிவிஷனில் சைன் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே சைன் ஆஃப் ப்ராக்கெட் உள்ள எக்ஸ் ஸ்கொயர். ஃபஸ்ட் இங்கே y ஈக்குவல் டு சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். வெறும் டேரெக்டாக சைன் எக்ஸாக இருந்தால் டேரெக்டாக இன்டகிரேஷன் பண்ண முடியும். சைன் ஆஃப் உள்ள இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட் இங்கே லெட்டனோட அசம்ஷனில் ப்ராக்கெட் ஆஃபில் என்ன இருக்கும், u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இங்கே என்ன மாறுனா y ஈக்குவல் டு சைன் ஆஃப் யூன்னு மாறும். இங்கே டிஃபரன்சியேஷன் பண்ணால் எக்ஸை பொறுத்து பண்ணும்போது du பை dxன்னு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்சியேஷன் பண்ணால் 2x. யூவை பொறுத்து yயை பண்ணும்போது dy பை dx. சைன் யூவை டிஃபரன்சியேஷன் பண்ணால் இங்கே காஸ் யூ. ஸோ du பை dy பை இங்கே du. இப்போ இன்ட்டு பண்ணும்போது dy பை dx வேணும்னா ஃபஸ்ட்டு y டேர்ம் dy பை du இன்ட்டு du பை dx. ஃபஸ்ட் இங்கே dy பை duவோட வேல்யூ காஸ் யூ இன்ட்டு du பை dxனா இங்கே 2x. ஸோ யூக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயரை ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2x. ஸோ டிஃபரன்சியேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒரு வீடியோவை ஒரு 2-3 டைம் பார்த்தா மட்டும் தான் நமக்கான தெளிவான கான்செப்ட் புரியும். ரிமைனிங் டவுட் இருந்தால் அதை கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம்.